குரு எப்போது யோகம் அவயோகம் குட் ஆர் பேட் அதுல கெடுதல்களை எப்போது தருவார் அப்படின்னு பார்த்தா குரு 6, 8, 12ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது லக்னாதிபதி லக்னம் போன்றவைகள் எப்போது கடுமையாக பலவீனமாக இருக்கிறதோ அப்போது குரு உங்களை ரோட்ல சுத்த விடுவார், பெரட்டி எடுத்துருவார். அவருடைய காரகத்துவங்கள் என்ன? குருவின் குணம் பணத்தை கொடுப்பது. குரு கெட்டதாக இருக்கும் பொழுது, அதாவது பலவீனமாக இருக்கும் பொழுது, கடுமையான கெடுபலனை கொடுக்க தகுந்த நிலைமையில் இருக்கும் போது பணத்தை கெடுப்பார். ராகு கொடுத்த பணத்தை குரு கெடுப்பார் பலவீனமாக இருக்கும் பொழுது. பலவீனமான அமைப்புல பலவீனமான பாவகங்கள்ல இதுல 12ஆம் பாவகமோ 6, 8, 12ஆம் பாவகமோ 3, 6, 8, 12ஆம் 4 பாவகங்களாக இருந்தாலும் சரி, பலவீனமான அமைப்பில் இருக்கக்கூடிய குரு கடுமையான கெடுபலன்களை செய்வார். இதுல இந்த கெடுபலன்களை தாங்கக்கூடிய அமைப்புகள்ல உங்க லக்னம் லக்னாதிபதி இருக்கும் பொழுது அந்த சோதனைகள் பெருசாக தெரியாது. இதை நான் ஒரு எளிய விளக்கத்தின் மூலமாகவும் சொல்லுவேன். நான் அடிக்கும் போது நீங்க 4 வேளை 3 வேளை நல்லா சாப்பிட்டு மத்தியானம் தான் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு ஒரு 6 பேக் உடம்போட நீங்க வந்து மல்யுத்தத்துக்கு நீங்க வரும்போது நான் அடிச்சா கூட உங்களுக்கு வலி பெருசா தெரியாது. ஆனா நீங்களே ஒரு மாசம் பட்னி கிடந்து நோஞ்சானாக இருக்கும் பொழுது நான் ஒரு குத்து விட்டேன்னா நீங்க நாக் அவுட். அப்ப குரு குத்து விடும்போது நீங்களாகிய லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அது பெரிய சோதனைகளை செய்யாது. இது குரு திசைக்கு மட்டுமில்லை, எல்லாத்திற்கும் பொதுவான விளக்கம்.